ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வணிக வங்கி. எக்கனாமிக்ஸ் டாபிக் லைனாக பார்த்துட்ருக்கோம். இதுக்குள்ள எல்லா டாப்பிக்குக்கான ஒவ்வொரு டாப்பிக்குக்கான நோட்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்டாக கிறிஸ்பாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரிவிஷன் நோட்ஸை ஒன்று நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது 3 ஆஸ்பெக்ட் தான். இந்திய வங்கிகளின் வரலாறு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பணிகள், ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு ப்ரைமரி, செகண்டரி, முதன்மை, இரண்டாம் பணி என்னன்னு கேட்பாங்க. மூணாவது வணிக வங்கிகளோட கமர்ஷியல் பேங்க்கோட அப்ஜெக்டிவ்ஸ், இல்லைன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பங்கு, பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கியின் பங்கு, இந்த 3 தான் ஹைலி இம்பார்ட்டன்ட், மற்றெல்லாம் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ லைனாக பார்க்கலாம். மைய வங்கியோட வரலாறு. உலகின் மிக பழமையான முதல் மைய வங்கி எங்கன்னா ஸ்வீடனில் இருக்க ரிக்ஸ் வங்கி 1656. பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்தோட வங்கி 1864. பிரசல்ஸ் அப்படிங்கிற நாட்டில் நடைபெற்றது பன்னாட்டு நிதி மாநாடு 1920. அதில் சில முடிவுகள் ரிசர்வ் வங்கி ரிலேட்டடாக எடுக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வகைப்படுத்த சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி, அடுத்து சீன மத்திய வங்கி, அடுத்து நியூசிலாந்தோடது, அடுத்து தான் இந்தியா. இந்த ஒரு 4 கண்ட்ரி கொடுத்துட்டு இது காலவரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி கேட்கலாம். அதை பார்த்துக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி 1935. அடுத்து சிலோன் 50, இஸ்ரேல் 54. இது ஹைலி இம்பார்ட்டன்ட், இந்த டேபிள் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இந்துஸ்தான் வங்கி தான் இந்தியாவோட முதல் வங்கி 1770. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிரசிடென்சி வங்கிகள்னு அழைச்சாங்க. என்ன வங்கினா 3 வங்கியை சேர்ந்து. வங்காள வங்கி 1809, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. இந்த 3 இயர் இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் 1921 இந்திய இம்பீரியல் வங்கின்னு ஒருங்கிணைச்சாங்க. அடுத்து அந்த இந்திய இம்பீரியல் வங்கி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறதா 1955 மாறுது. இதுதான் இந்திய வங்கிகளின் வரலாறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வணிக வங்கிங்கிறது வைப்புகளை பெற்று உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் அளிக்கும் அமைப்பாக இருக்குது. நீண்ட கால கடன்கள்லாம் அளிக்கிறது இல்லை நார்மலாக. அதுக்குன்னு செப்பரேட் பேங்க்ஸ் இருக்குது. நீண்ட கால கடன்கள் மேக்ஸிமம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய வங்கிகள் இருக்குது. அடுத்து முதன்மை வங்கி, அது ஃபுல்லாக என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன். முதன்மை வங்கியில் 2 இது தான் ரொம்ப முதன்மையான இது. ஒன்று வைப்பை பெறுறது, இன்னொன்று கடன் வழங்குறது. வைப்புகள் 2 வைப்புகள் இருக்குது. கேட்பு வைப்பு, டிமாண்ட் டெபாசிட்டு. எந்த நேரத்தில் வேணால் நம்ம போய் பணம் எடுத்துக்கலாம். அது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ஸு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸு, கரண்ட் அக்கௌண்ட்ஸு. கால வைப்புங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது டைம் டெபாசிட். குறிப்பிட்ட காலத்தில் வரைக்கும் நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்கவே முடியாது, அதுக்கப்புறமா தான் எடுக்க முடியும். அதில் 2 டைப் இருக்குது. நிலை வைப்பு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, தொடர் வைப்பு ரெக்கரிங் டெபாசிட்டுன்னு 2 டைப் டைம் டெபாசிட்டில் இருக்குது. இதுதான் இதோட முதன்மை பணி, வைப்புகளை பெறுறது. இன்னொன்று கடன் வழங்குறது 2வது முக்கிய பணி. இதுக்கு கீழே என்னென்ன வரும்னா ரொக்க கடன், மாற்றுச்சீட்டு தள்ளுபடி, மிகை பெற்று, இதெல்லாம் வரும். 2ஆம் நிலை பணிகளில் பார்த்திங்கன்னா முகமை பணிகள், காசோலை பணமாக்குறது, வருமானத்தை பெறுறது, செலவுகளை செலுத்துறது, இதெல்லாம் முதன்மை பணி. அடுத்து பொது பயன்பாட்டு செயல்பாடுகள்னால் பாதுகாப்பு பெட்டக வசதி, சேஃப்டி லாக்கர்லாம் கொடுக்கறது, பயண காசோலைகளை வழங்குறோம், அந்நிய செலவாணியை கையாளுறது. அடுத்து நிதி மாற்றம், கடன் உறுதி அளித்தல், பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், மின்னணு வங்கி, இதெல்லாம் இதில் வந்துடும். இதர பணிகளை பார்த்திங்கன்னா பண அளிப்பு, கடன் உருவாக்கம், புள்ளி விவர சேகரிப்பு, இதெல்லாம். அடுத்து இதோட பங்கு பார்த்திங்கன்னா மூலதன திரட்சி, கடன் உருவாக்குறது, நிதியை முறைப்படுத்துறது, சரியான வகை தொழில்களை ஊக்குவிக்கிறது, கடன்களை பணமாக மாற்றுறது, அரசுக்கு நிதி உதவி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் முனைவர் ஊக்கப்படுத்துதல், இதெல்லாம் இதோட பங்கு. முதல் நிலை செயலற்ற வைப்பு, பெறப்படும் செயல்படும் வைப்புன்னு 2 வகையான வைப்பு இருக்குது. முதல் நிலை செயலற்ற வைப்புங்கிறது ரொக்க பணத்தை வங்கியில் செலுத்துறது, அவ்வளோதான். பெறப்படும் செயல்படும் வைப்பு அப்படிங்கிறது கடனை கையில் கொடுக்க மாட்டாங்க, அதை ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் தான் இது பண்ணுவாங்க. அதை தான் பெறப்படும் செயல்படும் வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் உருவாக்கம், ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட ரொக்க பணத்தை அதாவது பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம கொடுக்குற டெபாசிட்ஸை அவங்க கடனாகவும் கொடுப்பாங்க. இதுதான் கடன் உருவாக்கம்.
அடுத்து வங்கி இல்லாத நிதி பார்த்திங்கன்னா, வங்கி இல்லாத நிதி நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து முழு வங்கி உரிமம் இதுக்கு இருக்காது, மைய வங்கியால் கண்காணிக்கப்படாது, முழுமையான வங்கி வணிகத்தை மேற்கொள்ளாது. 2 வகை பங்குச்சந்தையில் செயல்படக்கூடியது பிற நிதி நிறுவனங்கள். அந்த பிற நிதி நிறுவனம் கீழே தான் நிதி கழகம், சீட்டு நிறுவனம், கட்டிட சங்கம் இதெல்லாம் வரும். முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், முதலீட்டு அமைப்பு, யூனிட் ட்ரஸ்ட்டு, காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் இது கீழே வந்துடும். கமர்ஷியல் பேங்க் பொறுத்தளவுக்கும் இந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ரிக்ஸு, ஃபஸ்ட்டு பேங்க் இஷ்யூ கரன்சி வந்து இங்கிலாண்டு, அடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு எங்கன்னா ப்ரூசல்ஸ் 1920. இது வந்து ஆர்டரு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு, அடுத்து சைனா, நியூசிலாந்து, அடுத்து இந்தியா, சிலோன், இஸ்ரேலு. கமர்ஷியல் பேங்க் பொறுத்தளவுக்கும் டெபாசிட்டை டீல் பண்ணோம், லோனை ப்ரொவைட் பண்ணோம். லாங் டேர்ம் கிரெடிட் கொடுக்காது நார்மலாக. பேங்க்ஸோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேங்க் இந்துஸ்தான் 1770. 3 பிரசிடென்சி பேங்க் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸு. இயரை மக் அடிச்சு வச்சுக்கோங்க. பெங்கால் 1809, பாம்பே 1840, மெட்ராஸ் 1843. இது பிரசிடென்ஷியல் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக 1921 மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுருப்பாங்க. அதை வந்து 1955 வந்து எஸ்பிஐன்னு மாற்றிருப்பாங்க. கமர்ஷியல் பேங்க்கோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட்டு. 2 டைப் டெபாசிட் இருக்குது. டிமாண்ட் டெபாசிட்னா எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டைம் டெபாசிட்னா ஃபிக்ஸ்டு குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். இது 2 டைப் இருக்குது, ஃபிக்ஸ்டு ரிக்கரிங்னு இருக்குது. அட்வான்சிங் லோன்ஸ் கொடுக்குறது. ஸோ இதான் இதோட மேஜர் ப்ரைமரி ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டரி ஃபங்க்ஷன் பொறுத்தவரைக்கும் ஏஜென்சி ஃபங்க்ஷன் செயல்படுத்து. செக்கை கலெக்ட் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸை பே பண்ணுறது, இன்கம் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனு. லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்குறது, ட்ராவலர் செக் கொடுக்குறது, ஃபாரினர் எக்ஸ்சேஞ்ச் டீல் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு. அடுத்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்டர் ரைட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் பேங்கிங் இதெல்லாம் வந்துடும். அதர் ஃபங்க்ஷன்ஸில் மணி சப்ளை, கிரெடிட் க்ரியேஷன், அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கை கலெக்ட் பண்ணுறது, கேபிட்டல் ஃபார்மேஷன், கிரெடிட் க்ரியேஷன், சேனலைசிங் ஃபண்டு, ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்கரேஜ் பண்ணுறது, பேங்க் மானிட்டைஸ் டெப்த்து, ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், பேங்க் ப்ராம்ப்ட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். இதெல்லாம் வந்து ரோல். 2 டைப்ஸ் ஆஃப் டெபாசிட் இருக்குது. ப்ரைமரி டெபாசிட்டை பேசிவ் டெபாசிட்னு சொல்லுவாங்க, டிரைவ் டெபாசிட்டை ஆக்டிவ் டெபாசிட்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி டெபாசிட்டுங்கிறது கஸ்டமர் பேங்க்கில் கேஷ் கொடுத்தா அதை வந்து கணக்கு வைக்கிறது. இதே டிரைவ் டெபாசிட்னா பேங்க் வந்து எந்த பணமும் வாங்காமல் அவங்க பணம் கொடுத்து லோனாக கொடுப்பாங்க. அதை கையில் அப்படி டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து ஒரு அக்கௌண்ட்டு டெபாசிட்டாக க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிரைவ் டெபாசிட்டு. கிரெடிட் கிரியேஷனுங்கிறது லோனு அட்வான்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது. என்பிஎஃப்சி வந்து ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது, சென்ட்ரல் பேங்க்கால் சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க, பியூர் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, அதர் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இதுன்னு 2 டைப் இருக்குது. அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கீழே ஃபினான்ஸ் கம்பெனி, ஃபினான்ஸ் கார்பரேஷன், சிட்டு, சொசைட்டி, இஷ்யூ ஹவுஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, யூனிட் ட்ரஸ்ட்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் என்பிஎஃப்ஐ கீழே வந்துடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.